Welcome you all to the channel first. இந்த வீடியோல வந்து சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். போன வீடியோஸ்ல எல்லாமே டயக்னோசிபிள் பத்தி பார்த்திருந்தோம். டயக்னோசிபிளோட கண்டினியூஷனா இல்லாம சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இதுவரை கேட்ட क्वेश्चंसல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நீங்க நல்லா கவனிச்சிட்டீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம். அது எப்படின்னா சப்போஸ் a PBA matrix PBA ஒரு 3x3 matrix given 3x3 matrix. So whose eigenvalues la yaar apna actually ஒரு ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் நேரம் whose eigenvalues are 1 2 3 அப்ப diagnosable and invertible பத்தி தான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோல பார்த்திருந்தோம் ஆல்ரெடி distinct eigenvalues இருந்தால என்னன்னு பார்த்திருந்தோம் diagnosable பார்த்திருந்தோம். So whose eigenvalues are distinct சிம்பிளா நம்ம given क्वेश्चनல இருந்து ரொம்ப கஷ்டப்படாம எப்படி ஆன்சர் கொண்டு வரணும் அப்படிங்கறத தான் பார்க்கணும். மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், அந்த P மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுறது அதெல்லாம் பார்க்க வேணாம். P மேட்ரிக்ஸ் எழுதுறதுனால எழுதிக்கலாம் நீங்க எப்படி இருக்கும். eigenvalues எல்லாமே டிஸ்டிங்க்ட்டா இருக்கனால என்ன ஆயிடும் டயகனலைசபிள் ஆயிடும். டயகனலைசபிள் ஆகும்போது அது ஒரு டயகனல் மேட்ரிக்ஸா எழுதிக்கலாம் அப்படின்றத பார்த்துறோம். சோ இது இப்படி அந்த P மேட்ரிக்ஸ் இருக்கும். ஆனா அது எல்லாமே நம்ம ஈஸியா செஞ்சிரலாம். சோ eigenvalues 1 2 3 are distinct eigenvalues ஹோல்ட் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா P என்ன ஆயிடும் டயகனலைசபிள் ஆயிடும். டயகனலைசபிள் டிட்டர்மினன்ட் எப்படி எடுப்பீங்க? டிட்டர்மினன்ட் P மேட்ரிக்ஸ் வந்து இதுக்கு ஈக்குவலன்ட் நம்ம சொல்லியாச்சு. P ன்றது distinct eigenvalues, P having distinct eigenvalues, so it is automatically diagonalizable. Diagonalizable ஆயிட்டாலே என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா அதோட diagonal மேட்ரிக்ஸா ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் P என்னது? is nothing but product of the eigenvalues. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ப்ராப்பர்ட்டில டிட்டர்மினன்ட்னாலே product of the eigenvalues தான். So determinant of P equal to product of eigenvalues in the sense 1 into 2 into 3 is nothing but 6. So determinant வந்து not equal to 0. அந்த காரணத்தால P is invertible. P is invertible. So diagnosable and invertible is the answer. இப்போ கவனிச்சீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ஒரு சாம்பிள் ப்ராப்ளம்ஸ். இது எல்லாமே எப்படி டக்கு டக்குன்னு குயிக்கா முடிக்கலாம் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். எதுக்கு ப்ராப்ளத்தை வளவள இருக்க கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னா அடுத்த பெரிய பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சின்ன சின்ன ட்ரிக்ஸா போட்டு டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளம் ஒரு சாம்பிள். இனிமேல் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். எப்படி ப்ராப்ளம் கொடுத்தாலும் ட்ரிக்கா சிம்பிளா எப்படி முடிக்கிறது அப்படிங்கறத மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை போடுங்க, ஈஸியா முடிஞ்சிடும். இந்த செஷன்ல ஒரு 5 ப்ராப்ளம் பார்க்கலாம். அதை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றது அப்படின்றத. நாளைக்கு வீடியோஸ்ல வந்து மினிமல் பாலினாமியல் கண்டென்ட் பார்க்கலாம். ஜோர்டன் கனானிக்கல் ஃபார்ம், ஜோர்டன் பிளாக் ஃபார்ம்னா அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். கண்டினியூஸா பார்த்துட்டே இருங்க, அப்பதான் கேப் விடாம உங்களுக்கு எல்லாமே புரியும். நல்ல கேப் கொஞ்சம் புரியாம போக சான்ஸ் இருக்கு. பட் ரெலவெண்டா நடத்தல இருந்தாலும் வீடியோஸ் வந்து கண்டினியூஸா பாக்குறது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இந்த செஷன் ஃபுல்லாமே ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் தான். எப்படி ப்ராப்ளம் ஈஸியா அப்ரோச் பண்றது அப்படிங்கிறது மட்டும் தான். இது ஒரு சின்ன ஒரு சாம்பிள். எல்லாருமே நீங்க செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருமே புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது ப்ராப்ளம் நம்பர் 2. இதில் கவனிச்சீங்கன்னா ஏன்ற மேட்ரிக்ஸ்ல ஏபின்ற வேரியபிள்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. A -1 4 0 B 7 0 0 3 A and B belongs to real numbers. So if sum and product of the eigenvalues are 10 and 30, in the sense sum of the eigenvalue எவ்வளவு கொடுத்துருக்காங்க? Sum of the eigenvalues equal to 10. Sum of the eigenvalues என்ன நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. Sum of the eigenvalues is nothing but trace. So trace. அடுத்த மாதிரி product of the eigenvalue கொடுத்துருக்காங்க. Product of the eigenvalue is nothing but 30. It is determinant. Property already பார்த்துட்டோம். Sum of the eigenvalue னா trace, product of the eigenvalue determinant அப்படிங்கறத ஆல்ரெடி பார்த்துட்டோம். எல்லா மேட்ரிக்ஸ்க்குமே any n மேட்ரிக்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி ஹோல்ட். அத வந்து நம்ம ஸ்டார்டிங்லயே சொல்லிருந்தோம். அந்த ப்ராப்பர்ட்டி மறக்காதீங்க, இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படினு சொல்லிருந்தோம். சோ sum of the eigenvalues வந்து 10 அது வந்து trace, product of the eigenvalue 30 அது determinant. எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு ஒருவேளை சம் ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சம்ம செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து முடிச்சிட்டு ஆன்சர்ஸ் எப்படி வருதுன்றதை நீங்க எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுதான் சொல்றேன். அதர்வைஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. அப்படியே சம் ஆஃப் eigenvalue வந்து ட்ரேஸ். அப்ப ட்ரேஸ் இந்த மேட்ரிக்ஸ்ல எப்படி எழுதுவோம்? ட்ரேஸ்னா யாரு? ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ட்ரேஸ்ன்றது யாரு? சம் ஆஃப் த லீடிங் டயகனல்ஸ் a11 plus a22 plus a33 is equal to a11 யாரு? a plus a22 b plus a33 வந்து 3. a33 வந்து உங்களுக்கு 3 வரும். அப்போ a plus b plus 3 which is equal nothing but trace என்ன நம்ம பார்த்துக்கோம். given that 10. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியும்? a plus b equal to 7. இது ஒரு ஐடியா. டிட்டர்மினன்ட் என்னது உங்களுக்கு? क्वेश्चनல பாத்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் equal to டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் 3ab 3 times of ab. அப்ப டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு பாருங்க. இந்த மேட்ரிக்ஸ்க்கு ப்ராடக்ட் ஆஃப் தி லீடிங் elements or product determinant because lower triangle and upper triangle matrix இருக்கு. அந்த காரணத்தால
டிட்டர்மினன்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், தனியான கண்டுபிடிச்சு பார்க்கலாம். a -1 4 0 b 7 0 0 3. இந்த காலம் மெயினா வச்சுக்கிட்டு எடுத்து பாருங்க. a வை காமனா எடுத்தா b into 3 minus 0, so 3ab. அத நம்ம இங்க 3ab ன்னு ஸ்ட்ரைட்டா எழுதிறோம். so 3ab equal to product of diagonal என்ன கொடுத்திருக்காங்க, அதான் டிட்டர்மினன்ட். அது டிட்டர்மினன்ட் எதுக்கு ஈக்குவல், 30 க்கு ஈக்குவல். அப்ப இதுல என்ன சொல்லிடலாம், ab equal to 30 by 3, which implies ab equal to 20, sorry ab equal to 10. அப்படி சொல்லி உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். a plus b equal to 7, ab equal to 10. இது வந்து given. இப்போதைக்கு நம்ம எடுத்த டேட்டா. இப்போ இதை சாட்டிஸ்ஃபை பண்றப்ப நீங்க ஒரு நம்பரை கண்டுபிடிச்சீங்கன்னா ab கிடைச்சிடும். இதை சாட்டிஸ்ஃபை பண்றப்ப ஒரே நம்பர் என்னது, a equal to 5, b equal to 2. 5 plus 2 equal to 7, 5 into 2 equal to 10. எப்படினா எடுத்துக்கலாம், a வை 2 வச்சிட்டு b வை 5 வச்சுக்கலாம். இது போக ஏதாச்சும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்பர்ஸ் கிடைக்குமா a and b கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. இந்த ஒரு நம்பர் தான் நிச்சயமா கிடைக்க வேண்டிய வேல்யூஸ். அப்ப இதுல இருந்து a ஸ்கொயர் क्वेश्चन என்ன கேக்குறாங்க, a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் தான் கேக்குறாங்க. அப்ப a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் equal to 5 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் is equal to 25 plus 4 is equal to 29. 29 தான் உங்களுக்கு செட். திரும்ப இதோட ரீகால் பண்ணி பாருங்க. sum of the eigen values ங்கிறது given 10. அது எதுக்கு ஈக்குவல், trace க்கு ஈக்குவல். product of the eigen values எதுக்கு ஈக்குவல், determinant க்கு ஈக்குவல். அது எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 30. ஓகே, trace எப்படி நம்ம நார்மலா கண்டுபிடிப்போம்னா a11 a22 plus a33. அப்ப a plus b plus 3 equal to கொடுத்த given data 10. அப்ப a plus b equal to 7. determinant என்ன ஆகும், product of the leading triangle elements ஓட product, அதாவது upper triangle matrix இருக்கும் மட்டும். நார்மலா determinant எடுத்து பார்த்துப்போம். 3ab கிடைக்குது. 3ab equal to 30. அப்ப ab என்ன ஆகும், ab equal to 30 by 3, ab equal to 10. அப்ப a plus b equal to 7, ab equal to 10 சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ரெண்டு நம்பர் a equal to 5, b equal to 7. அதுல இருந்து நீங்க a square plus b square equal to 25 plus 4 equal to 29 ங்கறது ரிசல்ட் தான் உங்களுக்கு வந்துரும். டவுட் இருந்தா கண்டிப்பா வந்து கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ராப்ளம் நம்பர் 3. இப்போ எல்லாமே பார்ட் பி क्वेश्चंस தான். பார்ட் பி क्वेश्चंस இன் தி சென்ஸ் ஒரே ஒரு ஆன்சர் தான் ஆப்ஷன்ல ஆன்சரா இருக்க போகுது. பார்ட் சில தான் மோர் தென் ஒன் ஆப்ஷன் ஆன்சர்ல இருக்கும். அதுவும் சில சமயங்கள்ல கை கொடுக்கும். ஸ்ட்ரைட்டா ஆன்சர் கிடைச்சுனா வித் ஆப்ஷன் ஃபுல்லா தட்டி விட்டா நம்ம ஆன்சரா போட்டுக்கலாம். அதையும் முக்கியமா கவனிக்கணும். இந்த ப்ராப்ளம் பார்க்க கொஞ்சம் ட்விஸ்டா கேட்டிருப்பாங்க. let a be a 2x2 matrix of rank 1. இப்போ a என்ற மேட்ரிக்ஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணுங்க. given data கொடுத்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணுங்க. என்ன வரும், let a be a 2x2 real matrix of rank 1. அப்ப rank 1 வர மாதிரி நீங்க ஒரு a மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணனும். இன்னொரு கண்டிஷன் என்னன்னா அது டைமென்ஷனலா இருக்க கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட் rank 1 வர மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணுவோம். 1 1 0 0. இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 1 தான். ஏன் 2x2 னா 2x2 தான் given. 2x2 with rank 1 மேட்ரிக்ஸ் நான் சூஸ் பண்ணிருக்கேன். இப்படி இருக்கணும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் டயகனலைசபிளா இருக்குமா, அதான் அடுத்த क्वेश्चन. இந்த மேட்ரிக்ஸ் டயகனலைசபிளா இருக்குமா இருக்காதா, அதான் நெக்ஸ்ட் क्वेश्चन. டயகனலைசபிளா இருக்குமாங்கறத செக் பண்ணி பாருங்க. just element of a minus lambda I equal to element of 1 minus lambda 1 0 0 minus lambda. இப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 1 minus lambda into minus lambda minus 0, which implies that minus lambda plus lambda square is equal to lambda square minus lambda. இப்படி கிடைக்கும். இதை என்ன செய்யணும் அடுத்து அப்படின்னா lambda square minus lambda which is equal to 0 க்கு இம்ப்ளை பண்ணணும். இம்ப்ளை பண்ணீங்கன்னா lambda of lambda minus 1 equal to 0. அப்ப lambda equal to 0, 1. அதாவது இந்த சென்ஸ் லீடிங் டைகனல் எலிமெண்ட்ஸ்ல இது பண்ணிட்டு தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஐகன் வேல்யூவா கிடைக்குது 1, 0 அப்படின்றது. டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க ஸ்ட்ரைட்டா பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சா ஐகன் வேல்யூ எடுத்துடலாம்ல. ஜஸ்ட் நான் டயகனலைசபிளா இல்லையா செக் பண்றேன். எப்படி செக் பண்ணுவீங்க டயகனலைசபிளா இல்லையா அப்படின்றது, lambda ஸ்கொயர் மைனஸ் இது ஒரு ப்ராப்பர்ட்டி trace of a into lambda plus determinant of a ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அப்ப lambda ஸ்கொயர் மைனஸ் trace என்னது 1 into lambda, determinant வந்து 0 ஏனா ஒரு ரோ 0வா இருக்கு. அப்ப determinant கண்டிப்பா 0 which is equal to 0. அப்ப lambda ஸ்கொயர் minus lambda equal to 0. அப்ப lambda of lambda minus 1 equal to 0. அப்ப lambda equal to 0, 1 தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஐகன் வேல்யூஸா கிடைக்கும். அப்ப டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் கிடைக்கிறதுனால இந்த மேட்ரிக்ஸ் என்ன ஆயிடுச்சு, டயகனலைசபிள் ஆயிடுச்சு. ஆனா நம்மளுக்கு எப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ் தேவை அப்படின்னா ரேங்க் 1 வர மாதிரியே இருக்கணும். அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்க கூடாது, டயகனலைசபிளாவே இருக்க கூடாது. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் சூட் ஆகாது. அதான் உங்களுக்கு ஜஸ்ட் ரேங்க் 1 வர மாதிரி மட்டும் எடுத்தா பத்தாது. எப்படி எடுக்கணும், டயகனலைசபிள் இல்லாத மாதிரியும் எடுக்கணும். அப்ப என்ன செய்யுது, அப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா வேற நம்பர்ஸ் இதுலயே சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம். இப்போ இங்க 0 போட்டா ஏதாவது சேஞ்ச் நடக்குதான்னு பார்க்கலாம். 0 1 0 0 ன்னு இருக்கு. இங்க சேஞ்ச் நடந்தா ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்போ இதுக்கு நீங்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதி பாருங்க. lambda square minus trace of a என்ன வரும், trace of a 0 into lambda. determinant ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா 0 தான், which is equal to 0. அப்ப lambda square equal to 0, lambda equal to 0, 0.
இப்போ ரெண்டுமே டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் தான் கேட்டிங்கன்னா கிடையாது. ரெண்டுமே என்னது ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ். λ = 0,0 கிடைக்குது. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் இப்போ டயகனலைசபிளா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இருக்காது. ஏன் இருக்காதுன்னு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மேட்ரிக்ஸ்க்கு 0 மட்டும் தான் ஐகன் வேல்யூஸா இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ்? தட் மேட்ரிக்ஸ் இஸ் nilpotent மேட்ரிக்ஸ். அப்ப ஒரு ரேங்க் 1 மேட்ரிக்ஸை அதாவது a matrix is said to be the property ஞாபகம் a matrix is nilpotent. A square matrix is said to be nilpotent if and only if என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ஜெனரல் மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன் a power n equal to 0 where n is the least positive integer. A matrix is nilpotent if and only if lambda equal to 0 is the one and only eigen value. only eigen value யாருன்னா 0 மட்டும் தான் ஒரே ஒரு eigen value இருக்கும். 0 மட்டும் தான் eigen value இருக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 0 மட்டும் தான் eigen value இருக்கு. அந்த காரணத்தினால மேட்ரிக்ஸ் வந்து nilpotent சொல்லிடலாம். அப்ப rank 1 மேட்ரிக்ஸ் ஒரு 2/2 ல rank 1 மேட்ரிக்ஸ் எழுதி டயகனலைசபிள் இல்லாத மாதிரி எழுத முடியும்னா அந்த மேட்ரிக்ஸ் எப்படி தான் இருக்கும்? நிச்சயமா nilpotent மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். வேற எப்படி நீங்க எழுத முடியாது. nilpotent இல்லாத மாதிரி டயகனலைசபிள் இல்லாத மாதிரி ஒரு 2/2 rank 1 மேட்ரிக்ஸ் உங்களால எழுதவே முடியாது. அதுதான் இந்த क्वेश्चनோட கண்டென்ட். ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் rank 1 ல டயகனலைசபிளாவும் இல்லாம nilpotentum இல்லாம ஒரு மேட்ரிக்ஸ் கண்டிப்பா எழுதவே முடியாது. 2/2 மேட்ரிக்ஸ்ல rank 1 இருந்து டயகனலைசபிள் இல்லாம இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த மேட்ரிக்ஸ் எப்படி தான் இருக்கும்? nilpotent தான் இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு rank 1 மேட்ரிக்ஸையும் டயகனலைசபிள் இல்லாத மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் நீங்க சூஸ் பண்ணுங்க. நிச்சயமா அந்த மேட்ரிக்ஸ் ஃபைனலா என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா nilpotent தான் ரிசல்ட்டா கொடுக்கும். அப்படி ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல கூட அந்த சமணம் கண்டுபிடிச்சிருக்கோம். திரும்பியும் சொல்றேன், ஒரு 2/2 நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நீங்களே எழுதுங்க. ஒரு 2/2 ரியல் மேட்ரிக்ஸ் rank வந்து 1 இருக்கணும், டயகனலைசபிளா இருக்க கூடாது. அப்படி ஒரு மேட்ரிக்ஸை நீங்க சூஸ் பண்ணுங்க. அந்த மேட்ரிக்ஸ் ஃபைனலா எப்படி வந்து நிக்கும் அப்படின்னா nilpotent-ஆ தான் நிக்கும். nilpotent எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃபைனலா எழுதுறீங்கல்ல, இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் ஆஃப் rank 1 which is not diagonalizable. எப்படி சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 0,0 மட்டும் தான் ஐகன் வேல்யூவா கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சா அந்த மேட்ரிக்ஸ் என்னது? nilpotent மேட்ரிக்ஸ். நான் ஜீரோ nilpotent மேட்ரிக்ஸ் எப்பவுமே diagonalizable கிடையாது. நான் ஜீரோ nilpotent மேட்ரிக்ஸஸ் இதையும் கவனிச்சுக்கோங்க. நான் ஜீரோ nilpotent மேட்ரிக்ஸ் diagonalizable இருக்கணும்னா இந்த மேட்ரிக்ஸ் கண்டிப்பா ஜீரோ மேட்ரிக்ஸா மட்டும் தான் இருக்கணும். நான் ஜீரோ nilpotent மேட்ரிக்ஸஸ் are never be diagonalizable. எப்பவுமே diagonalizable இருக்காது. நல்லா கவனிங்க. ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் rank 1 வர மாதிரி நான் மேட்ரிக்ஸ் சூஸ் பண்றேன். அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கக்கூடாது? டயகனலைசபிளா இருக்கக்கூடாது. சோ டயகனலைசபிள் இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கறேன். பார்த்தா எனக்கு கடைசியில λ = 0,0ன்றது ஐகன் வேல்யூவா கிடைச்சிருச்சு. ஒரு மேட்ரிக்ஸ்க்கு 0 மட்டுமே ஐகன் வேல்யூவா இருந்தா அந்த மேட்ரிக்ஸ் வந்து nilpotent. nilpotent மேட்ரிக்ஸ் வந்து நான் ஜீரோ nilpotent மேட்ரிக்ஸ். இது ஒரு நான் ஜீரோ nilpotent மேட்ரிக்ஸ். இங்கேயும் 0 இருந்தா 0 nilpotent. நான் ஜீரோ nilpotent மேட்ரிக்ஸ் எப்பவுமே டயகனலைசபிளா சாட்டிஸ்ஃபை பண்ணாது. சோ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம கொடுத்த கண்டென்ட்க்கு ஆப்ட். நீங்க இதே மாதிரி ஒரு rank 1 மேட்ரிக்ஸ் வித் நான் டயகனலைசபிளா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் கண்டிப்பா எப்படி வந்து நிக்கும்? கடைசில ஒரு nilpotent மேட்ரிக்ஸா வந்து நிக்கும். சோ the answer will be A is nilpotent தான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். சோ ஆப்ஷன் A is true. டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் திரும்ப. ஓகே, இப்போ இந்த வீடியோ 6ல பார்ட் பி क्वेश्चन, இது ஒரு பார்ட் பி क्वेश्चन. இப்போ let A be a n by n matrix which is both Hermitian and unitary as well as unitary. Recall the condition that Hermitian அப்படினா என்ன அப்படினு கேட்டிங்கனா ஒரு மேட்ரிக்ஸ் A square matrix A is said to be Hermitian if A equal to A bar transpose. பார் எடுத்தேன்னா Hermitian மேட்ரிக்ஸ்க்குள்ள காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ் உள்ளுக்குள்ள இருக்கும். A equal to A bar transpose. So unitary-னா என்ன அப்படினா சேம் இந்த ஆர்த்தோகனல் மாதிரி தான். ஆனா என்ன பார் மட்டும் எடுத்து வரோம். A bar transpose equal to A bar transpose A equal to I ன்னு சொல்லி ரிசல்ட் கிடைக்கும். அப்ப Hermitian equal to A equal to A bar transpose, unitary equal to A bar transpose equal to A bar transpose A equal to I ன்னு கிடைக்கும். இதான் உங்களுக்கு ரிசல்ட்டா வருது. Hermitian unitary இதே மாதிரி skew Hermitian என்ன, ஆர்த்தோகனல்னா என்ன, எல்லாமே நீங்க கண்டிஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே பேசிக் தான். அதுல எந்த டவுட் வராது. நார்மல் மேட்ரிக்ஸ்னா இந்த I வராது. A அது இப்ப நமக்கு தேவையில்ல. யூனிட்டரி மட்டும் கவனிங்க. A bar transpose equal to A bar transpose A equal to I இது மட்டும் இருக்கட்டும். பார்ட் பிங்கிறதால நிச்சயமா ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சர் வர போகுது. சோ நம்ம எந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டீல் பண்ணலாம்? A square equal to I வருதாங்கறத செக் பண்ணி பாருங்க. எப்படி செக் பண்றது அப்படினா A square எப்படி எழுதிக்கலாம்? டு செக் இத செக் பண்றேன். இந்த ப்ராப்பர்ட்டி ரிசல்ட்னு சொல்லல. இப்போ செக் பண்ணுவோம். A square A × எழுதிக்கலாம். கரெக்ட்டா? see given that A is Hermitian. அப்ப A வந்து Hermitian அப்படிங்கிறதுனால A × A bar transpose ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? இந்த A க்கு பதிலா A bar transpose இல்லாட்டி இந்த A க்கு பதிலா A bar transpose எப்படினாலும் மாத்திக்கோங்க. லெஃப்ட் ஆர் ரைட் அது உங்களோட பிரியாரிட்டி. A bar transpose equal to நமக்கு யூனிட்டரிங்கறதால கண்டிஷன் என்னது? I ஈஸியா கிடைச்சிடும். அப்ப சிம்பிளா முடிஞ்சிடும் இந்த ப்ராப்ளம். என்னது? A square equal to I. சரி A square equal to I அந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்டர்? அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் என்ன?
அப்படின்றத நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. A square equal to I அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு பேர் இருக்கு. அந்த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத ரெஃபர் பண்ணி பாருங்க. இதுக்கு இந்த மேட்ரிக்ஸோட எல்லா டைப்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்க படிச்சு வச்சிருக்கீங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணவங்க எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல பாருங்க. அது உங்களுக்கு மேட்ரிக்ஸோட லிஸ்ட் எல்லாமே போடுறேன். டயகனைசபிளா என்னென்ன மேட்ரிக்ஸ்லாம் டயகனைசபிளா இருக்கும், என்னென்ன மேட்ரிக்ஸ்லாம் எப்படி எப்படி என்னென்ன ஃபார்மேட்ல இருக்கும் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் வாட்ஸ்அப் குரூப்ல போடுறேன். வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த வீடியோட எண்டில் ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் வரும், அதை நீங்க செஞ்சு பாருங்க, அட்டன் பண்ணி பாருங்க. அந்த ப்ராப்ளத்தை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த 4 ப்ராப்ளமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டவுட் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுக்கு கேளுங்க. குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு இஷ்டப்பட்டு சில பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும், சில ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்றதை கேட்டுக்கலாம் அப்படின்னா வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தாராளமா. ஓகே, இந்த வீடியோ யாருக்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருந்தா நீங்க அதை ஷேர் பண்ணுங்க. நாளையில இருந்து இந்த மினிமல் பாலினாமியல் நம்ம பார்க்கல. சோ மினிமல் பாலினாமியல்ஸ்னா என்ன, ஜோர்டான் கனானிக்கல் ஃபார்ம்னா என்ன, ஜோர்டான் பிளாக் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கறத இனிமேல் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இந்த செஷன் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டட் டெக்னிக்கை சொல்லி கொடுக்கணும். அதை எப்படி பேஸ் பண்ணி எப்படி ஃபாலோ பண்ணி டக்குன்னு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ இது நீங்க பாத்தீங்கன்னா பார்ட் பி ப்ராப்ளம். சோ மத்ததெல்லாம் எதுவுமே பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. A square equal to I வந்து ஸ்ட்ரைட்டா ஆப்ஷன் ஏவ நீங்க ட்ரோன் போட்டு போயிடலாம். சோ இப்படிப்பட்ட ப்ராப்ளம் டெக்னிக்ஸா எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். நாளைக்கு மினிமல் பாலினாமியல், கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் இது எல்லாமே நாளைக்கு திரும்ப ஒரு ரீகால் பண்ணி பார்க்கலாம். மினிமல் பாலினாமியல் நடக்கவே இல்லை, அதை பார்க்கலாம். பிளாக் ஃபார்ம் பார்ப்போம். டவுட் இருந்தா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்ம எல்லாமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல ஒருத்தருக்கு ஐடியா வரும், ஒருத்தருக்கு இன்னொரு ஐடியா வரும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் வீடியோ ஷேர் பண்ண முடிஞ்சா, உங்களால பாசிபிள் முடிஞ்சா நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்டே டச். இது வந்து வீடியோ கண்டினியூஸா பார்த்துட்டே இருங்க. கேப் விட்டுற வேண்டாம். கேப் விட்டா டச் இல்லாம போயிடும். ஸோ கேப் விடாம பார்த்துட்டே இருங்க. ஓகே, நாளைக்கு மினிமல் பாலினாமியல், ஜோர்டான் பிளாக் எல்லாமே நாளைக்கு இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.